என்ன பொழப்பு, என்ன விவசாயம்? உழுவை கணக்கு பார்த்தா உலக்கட்ட கூட மிஞ்சாதியா. வாய்க்காவட்ட ஒரு கூலி, வரப்பு விட்ட ஒரு கூலி, கதிர இருக்க ஒரு கூலி, களை இருக்க ஒரு கூலி, நாத்து நட ஒரு கூலி, நின்றா கூலி, நெஞ்சா கூலி, வளைஞ்சா கூலி, உட்கார்ந்தா கூலி, ஓடினா கூலி. இப்படி விளைஞ்சதெல்லாம் அவங்க கையில கொடுத்து விட்டு வெறிஞ்சா கூட வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு. இது இப்படி இருக்க அவங்க என்னடான்னா விஞ்ஞானத்தை டெவலப் பண்றாங்க, விவசாயத்தை அம்பது. ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு சந்தோஷமான செய்தி முடிஞ்சிருச்சா? அப்பாடி, ஏன் இப்படி அவசரமா பேசுறீங்க? எங்க அம்மாவுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு. எது ஏண்டி? நான் வெளியே வரப்ப ஓத்தாளுக்கு வெறும் பக்கவாதம் மட்டும் தான் இருந்துச்சு. திரும்பி வரக்குள்ள ஊர்ல இருக்க வியாதி எல்லாம் வந்துருச்சா? நான் உள்ள போய் கஞ்சி குடிக்கிறேன், ஓத்தாளத்துக்கு வெளியே போடு. அட நீங்க வேற. பல வருஷமா கோர்ட்ல நடந்த கேஸ் ஆத்தாவுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. 50 லட்சம் ரூபாய் சொத்து வரும்னு லெட்டர் வந்திருக்கு. 50 லட்சமா? எப்படியாவது கொஞ்சம் பணம் செலவழிச்சு அம்மாவை குணப்படுத்தி பத்திரத்துல கை நாட்டு வாங்கி சொத்தை என் பேர்ல எழுதி வாங்கிடலாம். எனக்கு வந்தா பாருங்க. ஆமா. ஒண்ணு செய்ய மாட்டேன். அடியாத்தி ஒத்த கையிலே உரிச்சு தின்னது. உங்களுக்கு நிலைமை அத்த எப்படி எல்லாம் இருந்தீங்க அத்த? நான் கல்யாணம் பண்ண புதுசுல இந்த உடம்பை எப்படி வளர்த்தீங்க, எப்படி கவனிச்சீங்க அத்த? எங்க ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஆனா எல்லாத்தையும் நல்ல விலைக்கு வித்துட்டா. ஆனா உங்க ஆத்தா கோழி அடிச்சு குருமா வச்சா, ஆடு அடிச்சு பிரியாணி போட்டா, என்ன தேய்ச்சு குளிப்பாட்டி எலும்பு ரசம் வச்சு கொடுத்தாலே எங்க அத்த. அப்படி எல்லாம் கவனிச்சு என்ன சகப்பாக்கி விட்டு இன்னைக்கு கவனிப்பாரே இல்லாம கருத்து போய் கிடக்காங்களே எங்க அத்த. ஐயோ அத்த இருபது அத்த துப்பகத்த என் மூஞ்சில கூட துப்பகத்த என் மூஞ்சில கூட ஏடி எங்க அத்தைக்கு நீங்க மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க எங்கடி? தொலைச்சு விட்டா அத்த. நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த மரமே உயிரோட இருக்க வரைக்கும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணாலும் நான் உங்களுக்கு செலவு பண்றேன். எத்தனை மயிலா இருந்தாலும் நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் பழசு. நான் போய் புதுசு வாங்கிட்டு வரேன். ஐயோ காற்று குந்தளிக்குதடி அத்த. தைரியமா இருங்க, மூச்சப்பட்டு வெளியே விட்டாங்க. இந்த ஒரு செகண்ட்ல வெளியாட்டுறேன். என்னையா வைத்தியத்தை வலது கை பக்கம் இருந்து ஆரம்பிக்கப்படாதா? என்னத்துக்கு? அந்த கையில தான் சார் எதிர்காலம் அடங்கியிருக்கேன். உன் எதிர்காலத்துக்கு என்னால வைத்தியம் பார்க்க முடியாது. அவங்க எதிர்காலத்துக்கு தான் வைத்தியம் பார்ப்பேன். இது சின்னதா இருக்கு, பெருசாடு. தப்பி தூக்குறாரு. என்ன? ஓ அங்கயா? ஏண்டி இது என்ன சுத்தில தூக்குறான்? ஏண்டி இவர் என்ன டாக்டரா ஆச்சாரியா இருந்தாலும்? சும்மா இருங்க. சுத்தில அடிச்சா வலிக்காம என்ன பண்ண? அங்க அடிக்கிறது எனக்கு வலிக்குது இங்க. இப்ப நீ சும்மா இருக்க தூக்கிட்டு போறியா? சார் என்ன சார் பொசுக்குன்னு இந்த வார்த்தை விட்டீங்க? நீங்க கடப்பாறை வச்சு கூட கடாசுங்க சார். உசுருக்கு பாதம் மட்டும் பாத்துங்க சார். டோன்ட் வரி. இந்த மாதிரி வியாதிகள் இப்ப நிறைய மருந்து வந்துச்சு. நிச்சயம் குணப்படுத்திடலாம். என்ன கொஞ்சம் செலவாகும். பரவாயில்ல டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஆனா எங்க ஆத்தா குணமாகணும். ஆமா டாக்டர், மனுஷனுக்கு பணமா முக்கியம், பத்திரம் தான் முக்கியம். என்னது பத்திரமா? இல்ல டாக்டர், எங்க மாமியார் பத்திரமா பாத்துக்கிறது முக்கியம்னு சொல்ல வந்தேன். சிரிங்க பாத்துக்க. நல்லா சிரிங்க. ஏன் சிரிக்க மாட்டீங்க? உங்களுக்கு வைத்திய செலவு உறுதியாகி போச்சு. ஆனா எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் என்னைக்கு உறுதியா போதும்? ஆனா டாக்டர், எங்க மாமியாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு. என்ன ஆகும்? இங்களுக்குள்ள மருந்த குடிச்சு செத்தா போறாரு. கவலைப்படாத, காப்பாத்திடுறேன். செத்துக்கு பின்னாலயா? உங்க மாமியார் தாகத்துக்குள்ள காப்பாத்திடுறேன். நல்லா இருப்பீங்க. ஆனா ஒரு மாசம் இவங்களை இங்க அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க என்ன டாக்டர், தாராளமா ஆயுசு பூரா வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவை எங்க மாமியார் கையை எங்கணும். எங்க வைக்கிறேன். பெட்ல அட்மிட் பண்ணுங்க. நல்ல டாக்டர், அழகான நர்ஸ். ஒரு நிமிஷம் சார், நீங்க வக்கீல் தானே? ஆமாயா, பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல கோர்ட்டுக்கு போகாம இங்க தெரியுங்களா, அதான் கேட்டேன். 10 வருஷமா வந்தேன். 10 வருமா? சார் நான் கூட 10 வருஷமா தான் உங்களை வந்து 5 நாளைக்கு மேல பாக்கணும் இருந்தேன். நல்ல வேலை ஆட்டம் இங்க சிக்கிட்டீங்க. இன்னும் 2-3 நாள் வந்து நான் உங்களை மீட் பண்ணேன். 10 வருஷமா உங்க சீட்டிங் கார்டு கொடுங்க. சீட்டிங் கார்டா? ஓ சீட்டிங் கார்டா? அதான் இந்த நான் வந்து பாக்குறேன் சார். சார் ஒரு நிமிஷம் இந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட போங்க. பூரா இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. டாக்டர் கேப்போம். தாட்சாயினி இந்தாடி, அத்தைக்கு பழம் பண்ணி திராட்சை எல்லாம் வாங்கிட்டு வந்து வையே. அத்தை கும்புறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள்ள. ஐயே என்னடி இது? ஆமாங்க, டாக்டர் ரொம்ப திறமைசாலிங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேரும் எந்திரிச்சு பாருங்களேன்.
ஐயா 4 வரல எந்திரிச்சு இல்லடி பிரச்சனை, நம்ம வரல எந்திரிக்கலையா? 4 வரல இல்லையா? என்ன பண்ண? இல்ல சார், கட்ட வரல நிமித்தினே அதுக்கு போய் வீணா கத்துது இந்த அம்மா. எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது வம்பு பண்ணிட்டே இருக்கா டாக்டர். என் மாமியார் சொல்றதுக்கு எந்த மனையை போய் கேட்கணும் காட்டான் உரம் வரலாம் வீட்லயா? இங்க இது என்னோட பேஷண்ட், என் அனுமதி இல்லாம யாரும் நடக்கூடாது. என்ன பெரிய அனுமதி? சும்மா இருங்க டாக்டர், திட்டாதீங்க. அவர் ரொம்ப நல்லவரு. ராத்திரி பூரா கூடவே இருந்து கவனிச்சுட்டாரு. ஆத்தாவ கூடவே இருந்து கவனிச்சுட்டாரு. அதான் சீக்கிரம் குணமாயிட்டாங்க. அம்மாவை கவனிச்சாரா? இந்த பாருங்க சார், அனாசின் மாத்திரை விளம்பரம் மாதிரி 4 வரல மட்டும் நிமிந்தா பத்தாது. தம்சப் விளம்பரம் மாதிரி கட்ட வரல நிமிந்தா ஆகணும். அறிவு கட்டவன 4 வரல நிமித்தினவனுக்கு 5வது வரல நிமித்த மட்டும் என்ன வஞ்சனையான்னு? இந்த கட்ட வரல நிமித்துறதுக்காகவே ஜப்பான்ல இருந்து பிளைட்ல ஒரு ஸ்பெஷல் மருந்து வந்துட்டு இருக்கு. சரி, அத மட்டும் இன்ஜெக்ஷன்ல போட்டே வச்சுக்கிய, அவ்வளவுதான். அப்புறம் நீ 2 நாள்ல தூக்கிட்டு போயிடலாம். சார் எப்படியோ கட்ட வரல நிமித்தினா போதும் சார். உங்களுக்கு கோடி புண்ணியம், கோடி கும்பிடு. எனக்கு கும்பிடலாம் வேண்டாம், குணப்படுத்தணும்னு காசு கொடுத்தா போதும். சாரி டாக்டர். என்ன மருந்தது? மயக்க ஊசி. மயக்கிட்டியே. 4 வரல நிமிந்து போச்சு. இன்னும் அட பாவி, நம்ம வக்கீல கொடுத்த வாழைப்பழம். அட வறுமைக்கு பொறுத்த வேலை பழத்தை திருப்பிட்டு இங்கே போட்டு போறது. இடுப்பு ஒடிச்சுட்டாரு. இன்னைக்கு கட்ட வரல நிமிந்திருக்கு, கை நாட்டு வாங்கிடலாம். என்னாச்சு? எங்க ஆத்தா இறந்துருச்சுங்க. அத்தை செத்துருச்சா? ஏடி கட்ட வராச்சு நிமிந்துச்சா இல்லையா? கடைசி வரைக்கும் அறியாயமா கொட்டாயிலே, அறியாயமா கொட்டாயிலே. ஐயோ அத்தை, அத்தை என்ன விட்டு போயிட்டீங்க. எல்லாமே போச்சு, அறியாம போச்சு. டாக்டர் எவன்டா டாக்டர்? அமெரிக்கால இருந்து மருந்து வருது, லண்டன்ல இருந்து மருந்து வருது, ஜப்பான்ல இருந்து மாத்திரை வருது சொல்லுங்களா? எல்லாமே போச்சடா, எல்லாமே போச்சடா. உயிருக்கு உயிர், பலிக்கு பலி. கத்துற விதி வந்தா செத்து தானே ஆகணும். ஏதாச்சும் பேச கொக்க பக்க கம்பி ஐயோ நீங்க வேற கத்தாதீங்க. நான் கத்தி அழுததுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பில் ஆயிடுச்சு. பணத்தை கட்டி பணத்தை தூக்கிட்டு போய் வீட்டுல உட்கார்ந்து அழுது. 1.5 லட்சமா? ஆளை கொண்டதுக்கு 1.5 லட்சம் கேட்கிறாங்களா இங்க? இப்ப நான் அடிச்சு கொண்டேன். 1.5 லட்சம் தருவாங்க பாடி சீக்கிரம் தப்பிச்சு போயிடலாம். எங்க ஆத்தா விட்டு நான் வரல. அப்ப ஓட்டாவோட சேர்ந்து போறேன்றியா? அப்ப நீ சேர்ந்து உள்ளுக்க படுத்து போட்டு விடுறேன். சும்மா விளையாடாதீங்க. போய் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இது பணமா? பணங்கன்னு கேட்டா கழுத்துல கொண்டுருவேன் உன்னைய. ஏடி என்ன சொன்ன? என்ன வார்த்தை சொன்ன? எங்க அம்மாவை காப்பாத்துக்க 50 லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்க 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் சொன்னீங்கல்ல? சொன்னியாடி? உன் பேச்ச நம்பி கண்ட கண்டு வச்சுக்கு வெளியில கடை வாங்கிருக்கேன்டி. இப்ப அவங்க பூரா என்ன தேடிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்ன போய் சொல்லுவேன்? எங்க போவேன்? ஏய் மரியாதை சொல்றேன். ஓட்டா செத்த அழுதுக்கு தான் ஒன்னே கொண்டு விடுவாங்க. வாடி ஓடிடலாம். என்னங்க ஜென்மம் போன போதன். இங்க வாங்க. நானம்மா? என்னம்மா? நீங்க தானே ஹேமமாலினி மருமக தர்ம? அம்மா அம்மா அம்மா, இன்னும் பில் செட்டில் பண்ணல. எது அந்த 1.5 லட்சம் தானே? அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் பேங்க். 2 லட்சம் ரூபாய் டிராப் பண்றதுக்கு பூராட்டம் தூக்கி போற கணக்க முடிச்சுக்குங்க சார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. முதல்ல பணத்தை கட்டிட்டு போங்க சார். 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி பாடிய வாங்கிட்டு போறதுக்கு என்ன பைத்தியக்காரனா இல்ல பங்கியா? கிளவி பணத்தை கொண்டு போய் என்ன ஊறுகாவா போட முடியும்? மட பசங்களா, நான் பணமும் தர மாட்டேன், பணமும் வாங்க மாட்டேன். நீங்களே வச்சு நல்ல விலைக்கு வித்துருங்க. வந்துடுறேம்மா, பேங்க் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்தது போது விட்டது தொட்டது உங்க டிப்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா கூட்டிக்கங்க. வந்தா வைத்தியம் பண்ண தர்மரு, போகும்போது ஒண்ணும் தரமா போயிட்டாலும் புலம்பப்படாது. நான் ஜெனிமல் பார்ட்டி பேர் தெரியுமில்ல, தர்மரு. பேங்க் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க சார். அருவம் இல்ல. அப்புறம் என்ன, ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா? ஆளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிக்கங்க. வைத்தியம் பார்த்துட்டு பணம் வாங்காம யாராவது பணத்தை மார்க்கெட்ல 3 நாளா வச்சுப்பாங்களா? இது என்ன தர்மாஸ்பத்திரி சார்? என்ன என்னுள்ள இப்படி எல்லா பணத்தையும் உரியவங்க கிட்ட ஒப்படைக்காம சேர்த்து வச்சிருந்தா மீன் மார்க்கெட்டு 3 மார்க்கெட்டு மாதிரி நான் பண மார்க்கெட் தான் வச்சிருக்கணும். குட் ஐடியா சார். ஷட் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அவனை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. சார் ஒரு காலம் பணம் கொடுக்கலன்னா நீ மார்க்கெட்ல இருப்ப.
உலகத்திலே மிகப்பெரிய கொடிய நோய் எது என்றால் புற்றுநோய். அந்த நோய் யாருக்கு வருதோ அவனைத்தான் கொல்லும். ஆனா இந்த தொத்து நோய் இருக்கே, அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவ்வி அடிச்சுட்டு கொண்டு போய் சேர்த்துரும். அந்த தொத்து நோய் கால்றா வந்துதான் என் மாமியார ஹாஸ்பிட்டல் அடிச்சு காலி பண்ணி கொண்டு போயிடுச்சு. புறத்தை எடுத்துட்டு போன்னு எவ்வளவோ என்ன கெஞ்சிராங்க. ஆனா முடியவே முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம முடியாட்டேன். ஏன்? எனக்கு நீங்க முக்கியம். நீங்க தான் என் உயிர். பேசிட்டு இருக்கும்போது நாய கூப்பிடுற, அதுக்கு என்ன புரியும்? நாய கூப்பிட தருமுறை எங்க மேல பாசம் வச்சிருக்கும் போது உச்சி கொட்டாம இருக்க முடியுமா? ஓ, பரிதாபப்படுறியா? நீ மனிதன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா காதை தீட்டி வச்சுக்கங்க. நம்ம ஊர்ல செத்த பணத்தை வெளியூர் பக்கம் கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி வெளியூர்ல செத்த பணத்தை எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஊர் பக்கம் வரவிடாதீங்க. குறிப்பா ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்தை வரவே விடாதீங்க, அனுமதிக்காதீங்க. தர்மரண்ண என்னடா ஆஸ்பத்திரியில இருந்து ஒருவேளை உங்களுக்கு தேடி ஊருக்குள்ள வந்தா இருக்கு. நீங்க இல்ல, அவர் எங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் மக்களை கூட்டியே பேசிட்டு இருக்காருன்னு சொன்னேன். வேன் வந்துகிட்டு இருக்கு. கையோட இங்க கூட்டி வர்றது, அதுல போனா இருக்குது, ஏத்த மாட்டேன்டாங்க. நான் ஏத்துறேன். எட்டப்ப நாய காட்டியா குடுக்குற? இரு, என் மாமியா பணத்தோட சேர்த்து ஒன்னே அனுப்புறேன்.